இந்த சர்வே ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா மக்களோட அதிருப்தி அதிகமா இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி நிறைய, ஆன்டி இன்கம்பன்சி 42% இருக்குது, எம்எல்ஏ மேல இருக்குது, அமைச்சர்கள் மீது இருக்கிறது. டிஎம்கேக்கு கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தெரியுது சமயம். ஆனா ஆக்சுவல் என்ன சொல்லுது, உங்களுக்கு எம்எல்ஏ எதிர்ப்பு இருக்குதுன்னா, உங்க அமைச்சர்களுக்கு எதிர்ப்பு இருக்குதுன்னா, உங்க அரசு எதிர்ப்பு இருக்கிறதுனா, அட கடைசியில நீங்க பண்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கு பாருங்க, 4 வருஷம் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4.5 years gone. அதுக்கு பிறகு இப்ப நீங்க கடைசியில இந்த திட்டம் அந்த திட்டம், டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படி இப்படிலாம் பண்றாங்க. அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் ஆகணும். இது கூட ஒரு இதுவா தான் தெரியுது, ஒரு டெஸ்பரேட்டா தெரியுது. என்ன பொறுத்து பாத்தீங்கன்னா, இத இப்போ எடப்பாடியார் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, போ அது அப்படியே முள்ள பீக் ஆகும். அந்த பீக் ஆற நேரத்துல ஒரு புஷ் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா, மத்திய அமைச்சர்கள், மத்திய தலைவர்கள், பிரதமர் உள்பட இதுல கலந்துட்டு அதை விட்டு ஃபுல் பூஸ்ட் கொடுப்பாங்க. இதை நீங்க நவம்பர் டிசம்பர் வாக்குல எதிர்பார்க்கலாம். அந்த பொங்கலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எக்தம் அந்த ஃபுல் கட்டத்துக்கு போயிடும்.